ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அலோபதி மெடிசன்ஸ் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகம். என்னையை பொறுத்தவரையும் தாராளமாக கொடுக்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் சுகருக்கு, ப்ரெஷருக்கு, தைராய்டுக்கு மாத்திரை எடுக்கிறாங்க, ஹார்ட் பிரச்சனைக்கு மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, அலோபதி மெடிசன்ஸ். அப்போ அதில் ஏதாவது சைடில் ஏதோ ஒரு ப்ராப்ளங்கள் வருது அப்படின்னா, அதுக்கு ஸ்கின் ப்ராப்ளமோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கு ஹோமியோபதி மெடிசன் தாராளமாக எடுத்து சரி பண்ணிக்கிறாங்க. அதான் உண்மை. அந்த இடத்துலையும் மெடிசன்ஸ் வேலை செய்யுது, எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. அதேமாதிரி குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாமா வேணாமாங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகம். ஏன்னா இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு மெடிசன் லாங் டைம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு எமர்ஜென்சியாக நைட் அடிபட்டுருது, ஏதோ ஒன்று பண்ணிடுது அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அங்கே ஏற்கனவே நாங்கள் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டோம்னா போச்சு, அவ்வளோதான். அதையே எடுத்தீங்க அவ்வளோதான், கிட்னி ஃபெயிலியர் ஆகிரும், அது இது பண்ணி பயங்கரமாக பயமுறுத்திடுறாங்க. அப்போ தான் ஒரு குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்காங்க. அங்கே உள்ள டாக்டர் பார்த்துட்டு ஏன் ஹோமியோபதி மெடிசன் கொடுக்குறீங்க, கிட்னி ஃபெயிலியர் அவ்வளோதான், கிட்னி காலி அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. உடனே அதுக்கு அந்த பேஷண்ட் சொல்லிடுறாரு, நான் கிட்னி ஃபெயிலியருக்கு கிரியாட்டின் லெவல் 4 இருந்து அவர்கிட்ட எடுத்து தான் நான் 1 குறைச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அவரால் ஒன்றும் பதில் சொல்லவே முடியல. அதாவது நிறைய பேரோட அறியாமை, அதுக்கு நம்ம ஒன்றும்